சிம்பிளான மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கோம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் மல்லித்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாம்பார் தூள் போடுவேன், மென்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் மீன் போட்டுக்கலாம். கொதிச்சு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு கொதி கொதிச்சா போதும். இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் எண்ணெய் போட்டு மீன் வறுவல். செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு, இட்லி, மீன் வறுவல் ரெடி.